வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். வருடத்துடைய கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம். 2024ஆம் வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் போகிறோம். இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா, செவ்வாய் வந்து தன்னுடைய ரெட்ரோகிரேட் வக்ர பயிற்சியை வந்து டிசம்பர் 7ஆம் தேதியே ஆரம்பிக்கிறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வக்ரகதியில் தான் இருக்க போகுது. இப்போது செவ்வாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்குது. நீசம் ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. ஜனவரி 21ஆம் தேதியும் ரெட்ரோகிரேட் அதே வக்ரகதியில் மிதுனத்துக்குள்ளே நுழையிறாரு. ஸோ செவ்வாயுடைய பொசிஷன் இது. சுக்கிரன் வந்து டிசம்பர் 2ஆம் தேதியே மகரத்துக்குள்ளே நுழைய போகுது. ஸோ வந்து இது இந்த சுக்கிரனுக்கு மகரம்ங்கிறது அதனுடைய நட்பு வீடு, நண்பருடைய வீடு. அதனால் இது இந்த பயிற்சி வந்து சுக்கிர பயிற்சி வந்து நன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்குமே. தென் சூரியன் வழக்கம் போல் இந்த மாதத்துடைய 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி தனுசுக்கு வந்து வரப்போகிறாரு. ஸோ அங்கேருந்து பொங்கல் வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் தான் இருக்க போகிறாரு. பிறகு அங்கேருந்து அடுத்தது புதன் வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கு. பட் விருச்சிகத்தில் ஏற்கனவே வந்து வக்ரகதியில் ஆரம்பிச்சிட்டார். நவம்பர் 26ஆம் தேதியே வக்ரகதியை ஆரம்பித்தாச்சு. டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு 20 நாள் வந்து புதன் வந்து வக்ரகதியில் தான் விருச்சிகத்தில் இருக்க போகுது. ஸோ தென் ஏற்கனவே ஜூபிட்டரும் குருவும் வந்து வக்ரகதியில் தான் ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது. அக்டோபர் 9ஆம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு. ஸோ அது பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அதே வக்ரகதியில் தான் வந்து டிசம்பரில் இருக்க போகுது. இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கிரக பயிற்சிகள். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசிக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். கன்னி ராசிக்கு டிசம்பர் மாதம் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன இப்படி தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க, உண்மையிலுமே சீரியஸாக நல்லாயிருக்கு. கன்னி ராசிக்கு உங்களோட ராசிநாதன் புதனே வந்து முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்காந்துடுறாரு. குருவோட பார்வையிலே இருக்கார். உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும், கண்டிப்பாக பலிதமாகும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய தனாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அதாவது சுக்கிரன் உங்களுடைய குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போயிட்டு அமர்ந்து அங்கேருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறது அப்படிங்கிறது உண்மையிலுமே உங்களுக்கு வந்து, ஏன்னா 2 அதிபதி 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதுங்கிறது உண்மையிலே ஒரு பொருளாதார மேன்மையை உங்களுக்கு கொடுக்கும். 2 அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு மகாதன யோகம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. சிலர் வந்து உங்களுடைய முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட வழிகளில் ஏதாவது, அதாவது அவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அவர்களுடைய சொத்துக்கள் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். அல்லது சொந்த ஊரில் அந்த மாதிரி அந்த நிலத்தில் ஏதோ ஒரு, ஏன்னா சூரியன் அதாவது சுக்கிரன் வந்து செவ்வாய் பார்க்குறதுனால ஏதாவது ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷனான தொழில்கள், அல்லது ஏதாவது ஒரு சுக்கிரன் அப்படி நிலம் வகையில் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வண்டி வாகனங்கள், காரு, இது சம்மந்தப்பட்டு ஏதாவது பிஸ்னஸ் இப்படியெல்லாம் பண்ணலாம். பிஸ்னஸ் தான் கிடையாது, தொழில் ஆரம்பிக்கலைனாலும் கூட அது சம்மந்தப்பட்டு நீங்கள் எதனாவது உங்களுடைய ஃபேமிலிக்காக ஏதாவது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஆதாயம் இருக்கும். மனைவியோட நீங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கை இப்போ ஓங்கி இருக்கும். நீங்கள் சொல்கிறத உங்கள் கணவர் கேட்க வேண்டிய நிலைமையில், அதாவது நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே இப்போ வந்து இதை பண்ணிவிடுங்க, அதை பண்ணுங்கள், இந்த வீடு வாங்குங்க, இந்த நிலத்தை வாங்கி போடுங்க, இல்லை வந்து வீட்டுக்கே ஏதாவது ஒரு ஏதாவது வாங்கி போடணும், வீட்டு உபயோகப் பொருட்கள், ஏசி, ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி சம்திங் ஏதாவது மாற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாமே வாங்கிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய அட்வைஸ் படி உங்கள் குடும்பம் இப்பொழுது நடக்கும். உங்களுடைய கணவர் முக்கியமாக இப்போ நீங்கள் சொல்கிறது கேட்பார். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இந்த டிசம்பர் மாதம். பிறகு ஹெல்த் வைஸ்லேயும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஏன்னா உங்களுடைய சுகாதிபதி
நாலாம் அதிபதியாகி குரு வந்து பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கார். ஸோ அதனால் ஹெல்த்தும் வந்து பெரிய வகையில் ப்ராப்ளம் கிடையாது. ஒன்லி திங் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் வந்து உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு வர்றாரு. சூரியன் வந்து விரையாதிபதியாகி சுகஸ்தானத்துக்கு வர்றதுனால உஷ்ணம், ஆப்வியஸ்லி சூரியன் வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், அது கூட பெருசாக அதனால பெரிய ப்ராப்ளம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன தொந்தரவுகள், உஷ்ணம், உடல் உஷ்ணம் வந்து அதிகரிக்கலாம். அது வந்து மாதத்தின் பிற்பகுதியில், மார்கழி மாதத்தில். ஸோ அதனால் உடல் உஷ்ணத்தினால ஏதாவது சளி தொந்தரவுகள் அப்படி எதனாவது, இல்லை ஏதாவது அடிவயிறு வந்து ஹீட் ஆகிறது, ஸோ இந்த மாதிரி எதனா அப்படி தான் இருக்கும். அது கூட பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. பிறகு உங்களோட சுக்கிரன் ஆல்ரெடி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாணவர்களுக்கு உங்களுக்கு விருப்பம் போல் படிப்பில் எல்லாமே நல்லா ஃபேண்டாஸ்டிக் பீரியடுங்க. படிக்கிறதுல சரி, கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுல சரி, நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே வந்து அந்த மார்க் வாங்குறதுல சரி, எல்லாமே ஒரு நல்ல பீரியட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க போகுது. பிறகு 6ஆம் இடத்துலையும் சூரியன் இருக்குது, சனி இருக்குது. அதாவது உங்களுக்கு நல்லது செய்கிற கிரகங்கள் எல்லாமே நல்ல வகையிலையும், கெட்டது பண்ணுற கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் பலவீனமாகவும் இருக்கிறதுங்கிறது இந்த மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது உங்கள் ராசி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது வரன் புதுசாக கல்யாணம் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவுமே உடனே நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அது கார்த்திகை மாதத்துல நீங்கள் கல்யாணம் முடிக்கலாம். சுக்கிரனுமே வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், 9ல் குரு, 5ல் வந்து சுக்கிரன், இதை விட வேறு என்ன வேணும்? 2 சுபகிரகங்களும் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடத்துலையும், லக்கு, கடவுளுடைய பாக்கியம், அருள் இந்த குறிக்கிற இடத்துலையுமே இருக்குது. ஸோ அதனால் உங்களோட ராசிக்கும் குரு பார்வை இருக்குது. இதை விட வேறு என்ன நல்ல பீரியட் வேணும்? உடனே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணலாம். ஸோ திருமணமும் தாராளமாக பண்ணலாம். பிறகு வேலையிலையும் இப்போ ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் வந்து ஏதாவது வேலையில் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ நடக்கலாம். ஏன்னா 12ஆம் அதிபதியாகி சூரியன் வந்து 4ஆம் இடத்துக்கு வரும்போது அங்கேருந்து 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக தொழிலில் ஏதாவது விரிவுபடுத்துறது, தொழிலுக்காக வேறு இடத்துக்கு மாறுறது, அல்லது ஃபாரின் ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஸோ இதெல்லாத்துக்குமே வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து கண்டிப்பாக அது ஃபேவரபுளாக இருக்குது. அதுவும் டிசம்பர் செகண்ட் ஆஃப். ஃபஸ்ட் ஆஃபில் வந்து நீங்கள் ஏதாவது வேலைக்காக இல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வர்றதுக்காக ஒரு சொந்த ஊருக்கோ, இல்லை இந்த மாதிரி அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு, பிள்ளைகளை பார்க்குறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து அப்பப்போ ஒரு ஷார்ட் ட்ராவல் பண்ணிட்டு வருவீங்க. பட் ஓவரால் எதுவுமே நெகட்டிவ் சைடில் சொல்கிறதுக்கு எதுவும் இப்போதைக்கு இல்லைங்க. உங்களுடைய சுய ஜாதக தசாபுக்தியில் ஏதாவது மோசமான தசாபுக்தி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ நெகட்டிவாக இருக்கும். அதுவும் 6, 8ஆம் உங்களோட தசைகள் நடந்தால் மட்டும்தான். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல உங்களுடைய சனி தான் ஆட்சியாக இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியும் கூட தான். ஸோ அவர் கண்டிப்பாக உங்களுக்கு பெருசாக கெடுதல்லாம் பண்ண மாட்டார். 8ஆம் இடமும் கிளியராக இருக்குது, 12ஆம் இடமும் ஒன்றும் பெரிய கிரகங்கள் இல்லை. ஸோ அதனால் கோச்சாரம் வந்து உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு அதையும் மீறி நெகட்டிவ் நடந்தது அப்படின்னா அது உங்களுடைய பிறந்த கால தசாபுத்தியில் என்ன தசா போயிட்டுருக்கு, என்ன புத்தி போயிட்டுருக்குங்கிறது மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி கோச்சாரம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. ஹெல்த் இஷ்யூ கூட பெரியவங்களுக்கு கூட பெருசாக எதுவும் தொந்தரவு படுத்துகிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எந்த முயற்சி, குடும்பம், சுபகாரியம், வேலை, பொருளாதாரம், தொழிலை வந்து விரிவுபடுத்துறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது, ஒரு இன்க்ரிமெண்ட்டோட ஒரு ஜாப் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த டிசம்பர் மாதம் வந்து ரொம்ப ஃபேவரபுளான மந்தாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு ஆதாயம் தரும் மாதமாக அமையும். இந்த மாதத்தை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெட்டரான வழியில் கண்டவசனி வருது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் சொல்லி பயப்பட தேவையில்லை. நினச்ச சொத்து பத்து வாங்குறதுக்கும் சரி, நினச்ச வகையில் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் சரி, தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே பாசிட்டிவான மாதமாக இருக்குது. கண்டவசனி வருது, அதெல்லாம் பற்றிலாம் யோசிக்காதீங்க. என்ன நல்லது பண்ணணுமோ, என்ன நல்லது பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுருக்கீங்களோ அது எல்லாமே இப்போவே பண்ணிவிடுங்க. என்னென்னலாம் புது முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதையும் நீங்கள் இப்போவே பண்ணலாம். ஸோ உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் முயற்சி, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட அதில் இருந்து ப்ராஃபிட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான இதுவும் வந்து பிரகாசமாக இருக்குது. ஸோ உங்களோட சுயஜாதக தசாபுத்தியை பெரிய அளவில் நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா தசாபுத்தி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கோச்சாரம்
கண்டிப்பாக ஃபேவரபுளான பீரியடாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் தரும் மாதமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். நன்றி. இப்போது நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன். இப்போது நீங்கள் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கும் ராசி பலன் பார்க்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேஷம் மிதுனம் ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். துல்லியமாக ஓரளவுக்கு நியர்பை இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு துல்லியத்தோடு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து லக்னம் தெரியாது, ராசி மட்டும்தான் தெரியும்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் கொடுத்தாலும் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் என்ன லக்னம் லான்னு போட்டிருக்கோம், ஓகே, இங்கிலீஷில் வந்துன்னா அசண்டன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த லான்னு போட்டிருக்க எந்த ராசியோ அந்த லக்னமும் அந்த லக்னத்துக்கும் உங்களோட ராசிக்கும் சேர்த்து நீங்கள் ராசி பலனை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுதான் மெயின். அதுதான் 80% உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிறது. இந்த கோச்சாரம், இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள். இவை உங்களோட தசாபுக்தியோட கலந்து தான் வேலை செய்யும். ஸோ உங்களுடைய தசாபுக்தியில் ஓரளவு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சாரம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இப்போ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 20% உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த இது இருக்கும். இது ஒரு சைன் போர்டு மட்டும்தான். இதுவே நீங்கள் பிரதானமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அப்படியே நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தசாபுக்தி தான் மெயினாக நடக்கும். கோச்சாரம் அப்படிங்கிறது அதற்கான சப்போர்ட் மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தசாபுக்தி கோச்சாரம் ரெண்டையும் இணைத்து பலன் பார்த்துக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் இது போல் உங்களுக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கும்.